முதல்வரின் காலை உணவு திட்டம் பார்க்க போகிறோம். முதல்வரின் காலை உணவு திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 செப்டம்பர் 15 மதுரையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். திட்டத்தின் நோக்கம் வந்து பள்ளியில் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கணும். முக்கிய நோக்கம் இடைநிற்றலை தடுக்கணும். இடைநிற்றல்னா பாதியில் ஸ்கூல் போயிட்டு நிப்பாட்டுறாங்களா அவங்க தடுக்கணும். ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கணும். குறிப்பாக ரத்த சோகை அந்த குறைபாட்டை நீக்கணும். மாணவியர் வந்து பசியின்றி பள்ளிக்கு வருவதை வந்து தடை செய்கிறது. இப்போ வந்து காலை உணவு திட்டம் கொடுத்தா அந்த திட்டத்தில் மூலியமாக பசங்க வந்து படிக்க வருவாங்க. பசி இல்லாமல் படிப்பாங்க. வேலைக்கு செல்லும் தாய்மார்களோட பணிச்சுமை வந்து இதனால் குறையுது. அவங்க சமைக்க தேவையில்லை. திட்டத்தின் அம்சம் வந்து அரசு தொடக்க பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. திட்டம் விரிவுபடுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1545 அரசு தொடக்க பள்ளிகள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 2023 ஆகஸ்ட் 25 வந்து 18.50 லட்சம் மாணவிகள் வந்து உள்ளடக்கிய அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2024 ஜூலை 15 ஊரக பகுதியில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2025 இதன் மூலம் வந்து 2.50 லட்சம் மாணவிகள் வந்து பயன்பெற்றாங்க. திட்டம் வந்து எப்போ எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா செயல்படுத்தும் முறை எப்படின்னா மாநகராட்சி நகராட்சி பள்ளிகளில் ஒருங்கிணைத்த சமையல் கூடங்கள் மூலம் அது மூலம் வந்து பள்ளி சத்துணவு மையங்களை இணைத்து செயல்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட செயலி மூலம் வந்து இது வந்து கண்காணிக்கிறாங்க. திட்டத்தினை கண்காணிக்க மாநில, மாவட்ட, மாநகராட்சி, நகராட்சி மற்றும் வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை கண்காணிக்க கண்காணிப்பு குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி அளவிலான கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்னென்னா பள்ளியோட சேர்க்கை விகிதம் வந்து அதிகரிக்கிறது. இடைநிற்றல் தடுக்கப்படும். இடைநிற்றல் வந்து தடுக்கப்படுகிறதுனா இடையில ஸ்கூல் விட்டு நிற்கிறவங்க வந்து இல்லாமல் தொடர்ந்து ஸ்கூலுக்கு வராங்க. குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலை வந்து மேம்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் வந்து மேம்படும்.